காமன்வெல்த் பளுதூக்குதல் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெள்ளிப் பதக்கம். 65 கிலோ எடைப்பிரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜாமுத்து பாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல். கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் மகளிருக்கான பளுதூக்கும் போட்டியில் தங்கம் வென்றார் இந்தியாவின் மீராபாய் சானு. பளுதூக்கும் போட்டியில் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்று சாதனை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள். பளுதூக்கும் போட்டியில் ஆண்களுக்கான 60 கிலோ எடை பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த ரிஷிகாந்த் சிங் வெள்ளி வென்று அசத்தல். பொதுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதா இன்று மக்களவையில் தாக்கல். தேர்வு முறைகேடுகளுக்கான தண்டனைகள் கடுமையாக்கப்படுவதுடன் விரைவு நீதிமன்றங்கள் அமைத்தல், விரைவான விசாரணை உள்ளிட்ட புதிய அம்சங்கள் நடைபெறும் என தகவல். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிரான போராட்டங்கள் முடிவு பெற்ற நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் பாதுகாப்பு தீவிரம். நாடாளுமன்றம் இன்றும் மீண்டும் கூட உள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் ஒன்று கூடும் என்ற அச்சம் காரணமாக தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு. தேர்வு சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நந்தன் நிலகேனி தலைமையில் உயர்மட்ட குழு அமைப்பு. நீட் உள்ளிட்ட தேர்வுகளின் வினாத்தாள் கசிந்த நிலையில் பிரதமர் மோடி வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடிய யாரும் தப்ப முடியாது. பிரதமர் மோடி திட்டவட்டம். நீட் தேர்வு ரத்து தொடர்பாக மாநிலங்களவையின் அலுவல் நடவடிக்கைகளை ஒத்திவைத்து அவசர விவாதம் நடத்த கோரி திமுக எம்பி திருச்சி சிவா நோட்டீஸ். பேரழிவை ஏற்படுத்தும் நீட் தேர்வு விவகாரத்தை அவசர பிரச்சினையாக எடுத்து விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மத்திய கல்வி அமைச்சராக கூடுதல் பொறுப்பேற்றார் பிரகலாத் ஜோஷி. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த நிலையில் பணிவுடனும் ஆழ்ந்த கடமை உணர்வுடனும் இப்பொறுப்பை ஏற்பதாக பேச்சு. டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற போராட்டத்தின் போது தடியடி நடத்த உத்தரவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற பேரணியில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழகம் வருகிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. சென்னையில் நடைபெறும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்க உள்ளதாக கே.சி. வேணுகோபால் தகவல். கட்டட அனுமதி வழங்குவதை எளிதாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய புதிய மென்பொருளை உருவாக்க வேண்டும். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தல். சென்னை கோயம்பேட்டில் செயல்பட்டு வரும் 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் இன்று ஆய்வு. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்துவது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல். இரண்டாயிரத்து 29ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு நீட் தேர்வுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் என அமைச்சர் மரிய வில்சன் நம்பிக்கை. தேர்வில் தோல்வியடைந்ததால் தற்கொலைதான் தீர்வு என்ற எண்ணத்தை மாணவர்கள் முற்றிலும் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழல் பட்டியலை தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் பேச்சு.
இன்னும் 6 மாதம்தான் என அரசை விமர்சிப்பவர்கள் எதிர்காலத்தில் எங்கு இருப்பார்கள் என்பது தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் விமர்சனம். பட்ஜெட்டில் 100% மக்களுக்கு பயனளிக்கும் திட்டங்கள் இடம்பெறும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. கடவுளின் அருளால் வரவிருக்கும் பட்ஜெட் சிறப்பாக இருக்கும் எனவும் கருத்து. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் உரிய வாய்ப்பும் பொறுப்பும் கிடைக்கும் என அமைச்சர் ஆனந்த் உறுதி. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஒரு காலத்திலும் தவறு செய்ய மாட்டோம் என்ற எண்ணத்தோடு செயல்படுவதாக பேச்சு. சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட 11 பேர் கைது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசு மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல். விதிமுறைகளை மீறி செயல்படும் பட்டாசு ஆலை மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கோவை விமான நிலையத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். தமிழக முதலமைச்சராக விஜய் இருக்கும் வரை மேகதாதுவில் கர்நாடக அரசால் ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முடியாது. பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன் திட்டவட்டம். மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயன்றாலும் மத்திய அரசு அனுமதி இல்லாமல் கட்ட முடியாது. மேகதாது அணையை கட்ட விடாமல் தடுக்க பிரதமர் மோடியிடம் அன்புமணி கோரிக்கை வைப்பாரா என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. மனநல உடல்நல பாதிப்பிலிருந்து பாதுகாக்க சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த இந்தியாவிலும் தடை விதிக்க வேண்டும். பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளை பின்பற்றி சட்டத்தை நிறைவேற்ற அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக ஆட்சி அமையும். அருப்புக்கோட்டையில் முன்னாள் அமைச்சர் KKSSR பேச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக சென்னை எழும்பூர் லங்ஸ் சாலையில் தமிழ்நாடு மாணவர் இளைஞர் கூட்டமைப்பு சார்பில் பேரணி. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம். தமிழ்நாட்டில் MBBS மற்றும் BDS பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. கடந்த 23ஆம் தேதியுடன் விண்ணப்ப காலம் முடிந்த நிலையில் இன்று மாலை 3 மணிக்கு வரை நீட்டித்து வரும் மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மழையால் சாய்ந்த 100 ஆண்டு பழமை வாய்ந்த மரம். போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தமிழகத்தில் மதுரை, சென்னை, நுங்கம்பாக்கம், திருச்சி, நாகை, ஈரோடு உள்ளிட்ட 12 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் சேமிக்க உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு. நாம் சேமிக்கும் தண்ணீர் வரும் சந்ததியினரின் மிகப்பெரிய மூலதனமாக அமையும் என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேச்சு. பாதுகாப்பு, உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் கூட்டு ஒப்பந்தங்களில் இந்தியா புதிய உயரங்களை தொட்டு வருகிறது என பிரதமர் மோடி பெருமிதம். இந்திய ராணுவ உபகரணங்கள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மீது உலக நாடுகளுக்கு இருக்கும் நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் பேச்சு.
2028ஆம் ஆண்டில் நடைபெறும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. வயது முதிர்வு காரணமாக முன்பை போல அதே உற்சாகத்துடன் தொடர்ந்து பணியாற்றுவது இனி சாத்தியமில்லை எனவும் விளக்கம். குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. தென்சீன பகுதியில் வசிக்கும் மக்களை கலங்கடைத்த சக்தி வாய்ந்த சூறாவளி. பலத்த சூறாவளி காற்றில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கும் மக்கள் தலை தெறிக்க ஓடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. 35 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி தொடரையும் முழுமையாக கைப்பற்றி அசத்தல். ராயன் திரைப்படத்துக்கு தேசிய விருது தானாக கிடைத்தது, தட்டிவிடாமல் என்னை தட்டி கொடுங்கள். ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது தொடர்பாக சர்ச்சை எழுந்த நிலையில் நடிகர் தனுஷ் விளக்கம். சென்னையில் உள்ள தனியார் ஹோட்டலில் கோலாகலமாக நடைபெற்ற தி மெட்ராஸ் கோச்சர் ஃபேஷன் வீக். விதவிதமாக ஆடைகளில் பெண்கள் ஒய்யார நடை.